அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த டிஎன்எஸ்டிசி 2026 வந்திருக்க சில முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன? தமிழகத்துல போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்கள், டிரைவர் 20,000 பேரும், கண்டக்டர் பாத்தீங்கன்னா 8,000 பேரும் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து கழகங்கள்ல 2025 நடைபெற்ற நியமனங்கள். இதுல இந்த நியமனங்கள்ல நிறைய முறைகேடுகள் இருக்கு. இந்த நியமனங்களை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த 2025 நியமனங்களை முக்கியமா பாத்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டு இந்த தாவக அரசு புதிய நியமனங்கள், டிஎன்எஸ்டிசி உடைய புதிய அறிவிப்புகள் விரைவில் வரும். இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அனைத்து மக்களுக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்றது எல்லோரும் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுது. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல தற்சமயம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட், 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பேருந்துகளை துவக்கிட்டாரு. அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்எஸ்டிசி உடைய ஒரு மாபெரும் அறிவிப்பு வர இருக்கு. அதுக்கு இப்பந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. போக்குவரத்து கழகங்கள்ல எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்? பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவர்கள மீது எல்லாத்துக்குமே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்ப தருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு இதுவரை இன்னும் சரியான பதில்கள் வரல அப்படின்றது கோரிக்கைகளா இருக்கு. நிச்சயமா போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் வெளியிடுறதுக்கு ரெடி ஆகியிருக்கு அரசு. பாத்தீங்கன்னா அரசு கிட்ட புதிய அறிவிப்புகள் வரதுக்கு முன்னாடி பழைய நியமனங்களை முடிக்கணும். இந்த பழைய நியமனங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கிட்டத்தட்ட 3274 பேர்ல வெறும் 2500 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பழைய நியமனங்கள் நடைபெற்றிருக்கு. மீதி இருக்கிற 800 பேருக்கு அந்த நியமனங்களுக்கு உண்டான தகுதியும் வாய்ப்பும் இருந்தும் அவங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்காமல் இருக்காங்க. அவர்களுக்கு எப்பொழுது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்றது பெரும் கேள்வியா இருக்கு. கண்டிப்பாக இதற்கு ஒரு முக்கியமான புல் ஸ்டாப்பா போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் வெளியிட இருக்காரு. என்ன அந்த புல் ஸ்டாப் அப்படின்றதுதான் இப்ப எல்லோருமே எதிர்பார்க்கிறது. போக்குவரத்து கழகங்கள்ல தனியார் மயம் ஆகாது, மகளிருக்கு இலவசத்தை நாங்க தொடர்ந்து கொடுப்போம். போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகளை நாங்கள் விரைவில் கொடுப்போம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கிடைத்து விடும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை ரெடியா வைத்துக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு உங்களுக்கு வரலாம். அதனால டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புவாங்களா, டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா அப்படின்றத எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சில கேள்விக்குரியவர்கள் இருக்கு. கண்டிப்பா டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை போக்குவரத்து கழகங்கள்ல வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு நல்ல விளக்கமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.